பராசக்தி ஹீரோடா அப்படின்னு நடிகர் ரஜினிகாந்த் பேசின டைலாக் நம்ம யாரும் மறந்திருக்க மாட்டோம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நிறைய படங்களை நடிச்சிருந்தாலும் அவர் நடித்த முதல் படமாக இருக்கக்கூடிய பராசக்தி இன்னமும் ஹாட் டாக்காக பேசப்பட்டு வருது. அதுக்கு காரணம் அந்த படத்தில் அவர் பேசின டைலாக் தான். இந்த டைலாக்கை எழுதுறது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் அந்த காலத்தில் பேச தயங்கின பல விஷயங்களை உடைச்சி பேசினது அப்படின்றது தான் முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. 1952 அக்டோபர் 17, அதாவது அந்த வருஷத்தோட தீபாவளி அன்னைக்கு வெளியான படம் தான் அந்த பராசக்தி. இல்லை சீனியர் பராசக்தி. சரியா 74 வருஷத்துக்கு அப்புறமா 2026 பொங்கலுக்கு சிவகார்த்திகேயன் நடித்த இந்த பராசக்தி, அதாவது ஜூனியர் பராசக்தி வெளியாயிருக்கு. இவ்வளோ வருஷம் இடைவெளியில் ஏற்கனவே வந்த ஒரு படத்தோட டைட்டிலில் திரும்பவும் ஒரு படம் வர்றது அப்படின்றது இதுதான் முதல் முறை. சரி, இதில் என்ன இருக்குது, இதை பற்றி என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. சொல்கிறேன். 1952 வெளியாகி தமிழ் திரையுலகையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த பராசக்தி. பெயர் வெளியிட்டதிலிருந்து டீசர் வெளியீடு, ட்ரெய்லர் வெளியீடு, ஏன் ரிலீஸ் வரைக்குமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த பராசக்தி. இப்படி இந்த இரண்டு பராசக்திக்குமே நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரி, இப்போ சீனியர் பராசக்தியோட கதைக்கு வருவோம். இந்த கதை என்னன்னா, அந்த காலகட்டத்தில் பர்மாவில் மொழி பிரச்சனை ஏற்படும் போது நல்ல பணக்கார வீட்டு பையனாக இருக்கக்கூடிய இந்த கதையின் நாயகன் குணசேகரன், அதாவது நம்ம சிவாஜி கணேசன், இந்தியாவுக்கு வராரு தங்கையை பார்க்கறதுக்கு. அப்படி அவர் இந்தியாவுக்கு வரும்போது அவருக்கு ஏற்படக்கூடிய நம்பிக்கை துரோகம், பணத்தை இழந்து தங்கச்சியோட அட்ரஸை இழந்து அவர் அலையும் பொழுது சமூகத்தில் அவர் பார்க்கக்கூடிய அவலங்கள் அதெல்லாம் அவர் கேள்வி கேட்குறதும், ஒரு சமூகத்தில் ஒரு பெண் கணவனை இழந்து அவங்க படக்கூடிய இன்னல்களும், இங்கே இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள்லாம் கேள்வி கேட்குற மாதிரி இந்த படத்தோட கரு அமைக்கப்பட்டிருக்கும். சரி, இப்போ இந்த ஜூனியர் பராசக்தியோட கதை என்னன்னா, தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் எப்படி மொழிக்காக தன்னோட சுயநல வாழ்க்கையை விட்டுட்டு பொதுநல வாழ்க்கைக்கு போகிறான், எப்படி மொழி போருக்கு தலைமை தாங்குறான் அப்படின்றது தான் இந்த கதையோட ஒரு கருவாக இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா சேனை ஒன்று தேவை, தீ பரவட்டும் அப்படின்னு வசனங்கள்லாம் தெரிக்க விட்டுருக்காங்க. இது கூடவே பழைய பராசக்தியில் இருக்கக்கூடிய அந்த அழகான காதல் கதையை இந்த புதிய பராசக்தியிலையும் சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. மற்றதெல்லாம் நீங்கள் தேட்டரில் போய் தான் தெரிஞ்சுக்கணும்.